நிறைய பேர் கிரிப்டோ ஈக்விட்டிலேருந்து கிரிப்டோ ஷிஃப்ட் ஆகும்போது ஒரு பெரிய ஷாக்காக தான் பார்ப்பாங்க. ஏன்னா நானே அப்படி தான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு இட் டுக் மீ மோர் தென் 9 மந்த்ஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் கிரிப்டோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கிரிப்டோவில் ஏகப்பட்ட ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது. கிரிப்டோவில் அக்ராஸ் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் மூடிட்டு போயிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹேக் பண்ணதுனால. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா கிரிப்டோவோட இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸ்ட்ராடினரிலி வாலட்டிலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஒன்றும் பிட்காயின்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேபிளான ரொம்ப ஸ்டேபிள் கிடையாது. இருந்தாலுமே டாப் மோஸ்ட் பிட்காயின் காயினே மோர் தென் 80% 90% ஒரு டைமில் கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்சஸ் ரிஸ்க்கு, இந்த ஹேக்கிங் ரிஸ்க் இதெல்லாம் தாண்டி இவ்வளோ வாலட்டைலான இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஏன் ஸ்டில் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் 200 வருஷமாக இருந்திருக்கு. ஆனால் கிரிப்டோ இந்த லாஸ்ட் 15 இயர்ஸில் தான் இருந்திருக்கு. இந்த 15 இயர்ஸில் தான் இவ்வளோ பூமு. ஆனால் அந்த 15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸு புழங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமாவும் அது இன்னும் ஃபர்தராக மேலே தான் போகும். ஸோ இந்தியாவில் இப்போ தான் ஸ்லைட்டாக எக்ஸ்போஷரே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போவே நம்ம ஓகே இதெல்லாம் ரிஸ்க் இருக்குது, ஈக்விட்டியில் என்னென்னலாம் விஷயம் இதில் இருக்கோ எந்தெந்த விஷயம்லாம் இதில் இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி ஓகே நான் இப்போ கிரிப்டோக்குள்ளே போகணும்னு நான் டிசைட் பண்ணிவிட்டேன். என்னோட ரிஸ்க்கை நான் கம்மி பண்ணி எப்படி இதில் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு த வே வி ட்ரேட் அதை ஃபஸ்ட்டு உள்ளே வருவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ரிலையன்ஸ் ஷேர்ஸ் 100 ஷேர் நான் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஜெரோதா, ஏஞ்சல், டன் இந்த மாதிரி ப்ரோக்கிங்கில் போயிட்டு 100 ஷேர் நான் வாங்குவேன். அந்த 100 ஷேர் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு அப்படின்னு ஜெரோதாவில் காமிக்கும், இல்லை உங்களோட ப்ரோக்கரில் காமிக்கும். அது ஷேராக டிமேட்டில் போய் ஸ்டோர் ஆயிடும். அந்த டிமேட் எல்லாமே என்எஸ்டிஎல் இல்லை சிடிஎஸ்எல்னு ஒரு சென்ட்ரலைஸ்டு டெபாசிட்ரி இருக்கு இல்லையா, அங்கே போயிருக்குமே தவிர உங்ககிட்ட வந்துருச்சுன்னு சொல்லி டிமேட்டோட ஐடியில் மேப் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஸோ இதே தான் கிரிப்டோலையும். ஸோ இப்போ நான் கிரிப்டோவில் பிட்காயின் ஒரு 5 பிட்காயின் 10 பிட்காயின் ஒரு பிட்காயின் இல்லை 0.5 பிட்காயின் நான் வாங்குறேன்னா அந்த பிட்காயினை என்னோட எக்ஸ்சேஞ்சில் வரும். எந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சில் வாங்குறோம், பினான்ஸில் வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸ்சேஞ்சில் வாங்குறேன்னா என் அக்கௌண்ட்டில் அதில் காமிக்கும். ஸோ இந்த ஹாட்டுக்கும் கோல்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நான் ஆல்ரெடி ஒரு பிட்காயின் வாங்கியிருக்கேன், அது என்னோட பினான்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது, இல்லை ஒரு எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா அது நான் எப்போ வேணாலும் செல் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நான் திருப்பி நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அடிஷனலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கோல்டு ஸ்டோரேஜ் என்னென்னா, நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த பிட்காயினை ஒரு பென்ட்ரைவ் மாதிரி போட்டு அதை நான் அப்படியே என்னோட பென்ட்ரைவில் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இதில் பெரிய பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஹேக்கிங்கிற ஒன்றுக்கு பாசிபிளே இல்லை. ஏன்னா ஹேக்கிங்கில் நடக்குது எல்லாமே எக்ஸ்சேஞ்சில் நடக்குது. எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணியிருந்தால் அதை திருடிட்டு போயிடுவாங்க. இல்லைனா அந்த எக்ஸ்சேஞ்சே க்ளோஸ் டவுன் ஆகுது. இந்த எஃப்டிஎக்ஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்சு, காட் எக்ஸ்சேஞ்சு, இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச் அக்ராஸ் த வேர்ல்டு நிறைய ஷட் டவுன் ஆயிருக்கு இல்லையா. அப்போது உங்களோட ஸ்டோரேஜ் ஆஃப் பிட்காயின் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்ததுன்னா அதுவும் கூட சேர்ந்து போயிடும். ஆனால் எனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நானும் பென்ட்ரைவில் போட்டு என்னோடய ஹோல்டிங்ஸை நான் என்ன தனியாக வச்சுக்கலான்னா அப்போ மச் சேஃபர் இல்லையா. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 2014, 15, 16 நீங்கள் ஒரு பிட்காயின் வாங்கியிருக்கீங்க, ஒரு பென்ட்ரைவில் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டீங்க, ஒரு ரூமில் வச்சுட்டீங்க. இப்போ அதே பென்ட்ரைவை போட்டு இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா $1,00,000 மேலே இருக்குது பிட்காயின். ஸோ ஆப்வியஸ்லி அது ஒரு பாசிட்டிவ் பெனிஃபிட் தான். ஸோ இந்த ஹேக்கிங்லேருந்து எஸ்கேப் ஆகணும், இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஷட் டவுன்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னா உங்களுக்கான மெக்கானிசம் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் பென்ட்ரைவில் போட்டு உங்கள் ஹோல்டிங்ஸை வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் இந்த ஸ்டாக்ஸில் அவைலபிள் இல்லை. ஏன்னா ஸ்டாக்ஸில் நம்ம நம்புகிறோம், ஓகே இந்த ப்ரோக்கர் போக மாட்டான், நம்மளோட கண்ட்ரி டவுன் ஆகாது, இந்த ஓவரால் சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல்ன்ற இந்த சென்ட்ரலைஸ்டு டெபாசிட்ரி இருக்கும் அப்படின்ற நம்புறதுனால நம்மளோட ஹோல்டிங்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் ஓவரால் டெபாசிட்ரியோட டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் சென்ட்ரலைஸ்டாக அந்த ப்ரோக்கர்ஸ் கிட்டேயுமே இந்த சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் கிட்டேயுமே இருக்குது. ஆனால் இங்கே நமக்கான பாசிபிலிட்டி ஆஃப் நம்மக்கிட்டே ஹோல்ட் பண்ணுறது நிறைய இருக்கிறதுனால இதை விட இது இன்னும் ரிலேட்டிவ்லி பெட்டர். அதனால தான் சொன்னேன், ரிஸ்க் இருந்தால் கூட அந்த ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான் இந்த கோல்டு ஸ்டோரேஜ். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதில் மல்டிபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நான் ஸ்டாக்ஸில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னா, ரிலையன்ஸ் நான் ஒரு $100 வாங்கி $150 விற்க போகிறேன் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அது மூலிமா நான் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆனால் அந்த ரிலையன்ஸை நான் ஜெரோதாவில் வாங்கினாலும் ஒரே ரேட்டு தான் காமிக்கும், க்ரோவில் வாங்கினாலும் ஒரே ரேட்டு தான் காமிக்கும், டனில் வாங்கினாலும் ஒரே ரேட்டு தான் காமிக்கும். ஏன்னா இந்த எல்லா ப்ரோக்கருக்குமே ரேட் கொடுக்கறது என்எஸ்சின்ற ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச், அங்கேருந்து தான் ப்ரைஸ் போகுது. ஸோ அதனால் எல்லா ப்ரோக்கர்லேயுமே ஒரே ப்ரைஸ் தான் இருக்க போகுது, டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது இல்லை. பட் ஆனால் கிரிப்டோவில் இது மாறும். ஏன்னா கிரிப்டோவில் ஒவ்வொரு ப்ரோக்கருமே ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சாக ஆக்ட் பண்ணுவாங்க. அதனால் ப்ரைஸ் வந்து ஸ்லைட் டீவியேஷன்ஸ் ஒவ்வொரு ப்ரோக்கர்லையும் இருக்கும். சரி, ரிலையன்ஸ் வந்து ஒரு ப்ரோக்கரில் $100 இருக்கும், இன்னொரு ப்ரோக்கரில் வந்து சப்போஸ் ஒரு $90 இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த $90 இருக்கிற ப்ரோக்கர் கிட்ட பை பண்ணிவிட்டு இந்த $100 இருக்கிற இந்த ப்ரோக்கர் கிட்ட ஷார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இது ஒரு ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நான் ப்ராஃபிட்டாக மேக் பண்ணுவேன். இதை தான் நிறைய பேர் கிரிப்டோவில் ஒரு மினிமல் ரிஸ்கில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, $மில்லியன்ஸ் யூஸ் பண்ணி. அதை நான் ப்ராக்டிக்கலாகவே காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ்சேஞ்சில் எடுத்துப்போம். ஸோ டெல்டா எக்ஸ்சேஞ்சில் பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் இருக்குது, 7,339 இருக்குது. பட் இதுவே நான் ஹைப்பர் லிக்விட் பிளாட்ஃபார்மில் பார்த்தேன்னா அதில் 7,275 தான் இருக்குது. பட் நான் பினான்ஸில் பார்த்தேன்னா 7,370 ப்ரைஸ்.
ஸோ இந்த டெல்டா எக்ஸ்சேஞ்சுக்கு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். பட் இதுவே நான் காயின் T6 கூட கம்பேர் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு 15-20 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்முங்களுமே இந்த ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும். இப்போ பிட்காயின் தான் வந்து மோஸ்ட் லிக்விட். அதனால தான் இந்த ப்ரைஸ் டிவியேஷன் இருந்தாலுமே சின்ன டிவியேஷனாக இருக்குது. பட் இதுவே மற்ற காயின்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிவியேஷன்ஸ் பெருசாகவே இருக்கும். ஸோ இதுவே ஒரு ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எல்லா எக்ஸ்சேஞ்சிலையுமே ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. எதில் ப்ரைஸ் டிவியேஷன் அதிகமாக இருக்கோ ஒன்றுத்தில் ஷார்ட் போயிட்டு ஒன்றுத்தில் லாங் போயிட்டு அந்த ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுப்பாங்க. அதேமாதிரி இதில் 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுவாங்க. இந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் என்னன்னா ப்ராப்பராக நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி ஒரு கேஒய்சிலாம் பண்ணி இவங்க தான் பேங்க் டீட்டெயில்ஸ்ன்றதெல்லாம் கொடுத்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறது சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். பட் இது எதுவுமே தேவையில்லை, ஸ்டில் யூ கேன் ட்ரேட் அப்படின்றது தான் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். இந்த ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் புழங்குற இடம் எங்கன்னா இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் தான். இந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் ஜஸ்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஏன்னா அக்ராஸ் த வேர்ல்டுலேருந்து நிறைய பேர் தான் யாருன்னே காமிக்காமல் ட்ரேட் பண்ணுன்றது தான் விரும்புவாங்க அனானிமஸாக. ஸோ அதனால் இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்கான டிமாண்ட் தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும். அண்ட் அதில் தான் வந்து இந்த மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், நான் பிட்காயின்ஸ் வந்து இத்தனை மில்லியன் டாலர் வாங்கினாங்க, ETH வந்து இத்தனை மில்லியன் டாலர் விற்றாங்கன்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மோஸ்ட்லி அங்கே நடக்கும். இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ட்ரேடிங் பேஸ்டாக நடக்கும். இங்கே மோஸ்ட்லி லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டாக நடக்கும். ஸோ இந்த ஓவரால் டிஃப்ரென்ஸே நிறைய பேருக்கு தெரியாது. இதுவும் வந்து கிராஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வாங்குறது, சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் விற்கிறது, அதுக்கான ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து ட்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ நான் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பிளாட்ஃபார்மில் நான் ட்ரேட் பண்ண விரும்புகிறேன்னா எனக்கான ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று நான் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணலாம்னு தவிர ஸ்பாட்ஸில் பண்ண முடியாது. ஸோ நான் ஃபியூச்சரில் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட டு பிகின் வித் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எதில் இவ்வளோ காயின்ஸ் இருக்குது எதில் பண்ணலாம்னா ஸ்டிக் வித் த ஹையர் வால்யூம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட 144 காயினுக்கு மேலே இருக்குது. அதில் ஷார்ட் பண்ணி எந்த பர்டிகுலர் காயினுக்கு அதிக வால்யூம்ஸ் இருக்கோ அதோட நிறுத்திக்கோங்க. இப்போ ETH, BTCன்றதுலாம் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ் கூட நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி. மற்றதெல்லாம் இந்த கம்மியான வால்யூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் பேர் தெரியாத ஸ்டாக்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாக். அதில் வால்யூம்ஸும் கம்மியாக இருக்கும், ஸ்ப்ரெட்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும், மூவ்மெண்ட்டும் ரொம்ப வைல்டாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸ் சேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ஒரே நம்ம வித்தின் 24 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு ஒரு சில காயின்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா மூவ் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ நீங்கள் வால்யூம்ஸ் அதிகமாக இருக்க காயினில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் மட்டும் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிங்கன்னா ரிலேட்டிவ்லி நீங்கள் யூ ஆர் இன் சேஃபர் சைட். ஸோ ஓவராலாக இன்னும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் இப்போ தான் இந்த ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சோ மெனி ரெகுலேஷன்ஸ், இந்தியாவில் நடக்கிற அந்த சோ மெனி ரெகுலேஷன்ஸில் நிறைய பேர் கண்டிப்பாக கிரிப்டோவில் இந்த நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக ஷிஃப்ட் ஆவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜாக இருந்து முன்னாடியே நீங்கள் அதுக்கான மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓகே இந்த ஓவரால் மெக்கானிசம் எப்படி நடக்குது, என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாலே ஓவராலாக உங்களுக்கான ஐடியா வந்துடும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸ், ஈக்விட்டி அஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுறது பண்ணலாம். பட் ஒரு டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸோடு வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது நமக்கும் ஒரு டைவர்சிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண மாதிரியே இருக்கும், இல்லை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ ஹோப் ஐ கன்வேட் வாட் எவர் திங்ஸ் நான் நினச்சது கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லையே இல்லை ஓவரால் இந்த கிரிப்டோ ஈகோ சிஸ்டம்ஸில் இது எப்படி நடக்குது அது எப்படி நடக்குதுன்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.